வணக்கம். சர்வதேச தமிழ் பொறியாளர் மன்றம் சர்வதேச தமிழ் பொறியாளர்களை ஒன்றிணைத்து வருகின்ற செப்டம்பர் மாதம் 12-13 தேதிகளில் சென்னை வர்த்தக மையத்தில் ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். அந்த மாநாட்டுக்கு தமிழகத்தின் முதல்வரை தொடங்கி வைக்க அழைத்திருக்கிறோம். பல்வேறு நாடுகளில் உள்ள அமைச்சர்கள், பெரும் நிறுவனங்களுடைய மேலாண்மை இயக்குநர்கள், அறிவியல் அறிஞர்கள், துறை சார்ந்த வல்லுநர்களை அழைச்சிருக்கோம். அவங்களை அழைத்து வந்து இங்கு உள்ள மாணவர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அறிவு சார்ந்த உதவி செய்வதற்கும் இங்கே உற்பத்தியாகின்ற பொருட்களை வெளிநாட்டு சந்தைக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த மாநாடு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறோம். அடுத்த தலைமுறை இது இருக்கிற பொறியியல் கல்லூரிகளாம் ஒரு 20 டாபிக்னு சொல்லக்கூடிய 20 தலைப்புகளில் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் கேட்டிருக்கோம். அதில் வந்து நாங்கள் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே பரிசு தொகையை சொல்லியிருக்கோம், ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுறதால. ஸோ இதெல்லாம் வரும்போது தொழிலதிபர்கள், அறிவியல் அறிஞர்கள், பொறியாளர்கள், அரசு சார்ந்த அதிகாரிகள் இவங்களாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி. என் பேர் செல்வம். 2030 அதாவது எஸ்டிஜி கோல்ஸ் ஐநா கொண்டு வந்திருக்க எஸ்டிஜி கோல் 17 கோல்ஸை வந்து 2030 அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போ தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்குது, உலகம் எந்த நிலையில் இருக்குது, நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ஒரு மேண்டேட், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஐநாவுக்கு அனுப்புறதா இருக்கும். அதுதான் இந்த மாநாட்டோட கருத்து. இங்கேயே சொல்ல மாட்டோம், மாநாட்டுக்கு வாங்க, மாநாட்டில் நாங்கள் அதை பற்றி தான் பேச இருக்கோம், விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை, நம்ம வந்து இந்தியாவில் நம்ம ரொம்ப சிறந்து விளங்குறோம், ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. உலக அளவில் நம்ம இன்னும் பண்ணணும். இல்லை, இன்னைக்கு நிலைமையில் உலகெங்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து எல்லா நிறுவனங்களையும் தலைவர்களாக இருக்கிற ஒரு சூழலில் இருக்குது. அந்த சூழலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரெக்ரூட்மெண்ட், தமிழர்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் தமிழ் பொறியாளர்கள் நிலைமை வந்து உலகெங்கும் ரொம்ப உலகம் ஃபுல்லாகவே நல்ல நிலைமையில் இருக்காங்க. இல்லை, நல்ல அதாவது கல்வியில் இன்றைக்கி என்ன, அதாவது சார் இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டியூஷனும் ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை நேரோ டவுன் பண்ணணும். நாங்கள்லாம் இப்போ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், எங்களுக்குலாம் சொந்த பிஸ்னஸ் இருக்குது. நான் ஒரு இபிசிசி கான்ட்ராக்டர். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, இன்ஸ்டியூஷனுக்கு என்ன தேவை எதிர்பார்க்குறோம். இன்ஸ்டியூஷனையும் இண்டஸ்ட்ரியை கனெக்ட் பண்ணுறதே எங்கள் வேலை. நாங்கள் இன்ஸ்டியூஷன் கூட வேலை செய்கிறோம், இண்டஸ்ட்ரி கூட வேலை செய்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை தான் இப்போ இன்ஸ்டியூஷன் கொண்டு வரணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நாம் இங்கே இருக்கிற லீடிங் எல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாரோட வேந்தர்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம் சம்மந்தமாக. ஒற்றுமையாக இருக்கணும், எங்கே வாய்ப்புகளாக இருக்கோ தமிழர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ சொன்ன இல்லைங்களா கான்ஃபரன்ஸில் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக 2 அரங்கங்கள், இது ஒரு ஏற்பாடு. இதை தாண்டி வந்து திறன் மேம்பாட்டுக்காக சில வேலைகள் நாங்கள் வந்து பாடி ஆஃப் நாலேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ரிட்டையர் ஆன இன்ஜினியர்ஸ், இன் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு பாடி ஆஃப் நாலேஜ் க்ரியேட் பண்ணுறோம். இந்த பாடி ஆஃப் நாலேஜ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5000 to 10,000 டெவலப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் வந்து மாணவர்களுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திறன் மேம்பாட்டு, கேரியர் கவுன்சிலிங், அதே மாதிரி கோர்ஸ் கவுன்சிலிங், மென்டரிங் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணலாம். எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் அது. இதை தவிர வந்து பிஸ்னஸ் கனெக்ஷன்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் கேட்டதுனால இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான